சூப்பராக ஒரு சிக்கன் கிரேவி பார்க்கலாங்களா? முதல்ல பாத்திரத்தில் எண்ணெயை விட்டுக்குங்க. எண்ணெய் சூடானதும் சோம்பை பவுடர் பண்ணி போடுங்க. அப்புறம் சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ உங்கள் இஷ்டம். நல்லா வதக்குங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. நான் இப்போ 1 கிலோ கறிக்கான அளவு நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது நல்லா பச்சை வாசனை போனதும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடுங்க. அதை போட்டு வதக்கினதும் நம்ம வீட்டில் இருக்க வெறும் மிளகாவும் தனியாவும் மட்டும் அரைச்ச மிளகாத்தூள், உங்ககிட்ட அது இல்லைனாக்கா இந்த 1 ஸ்பூன் மிளகாத்தூளுக்கு 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் நம்ம நறுக்கி வச்ச சிக்கனை போட்டுக்குங்க. அப்புறம் அது கூட உப்பை போட்டு நல்லா 4 பரட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை பிடிச்சி கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிடுங்க. அவ்வளோதாங்க, அது வேகட்டும். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னாக்கா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, இடியாப்பம், ஆப்பம், ஏன் ஈவன் ப்ரெட்டுக்கு கூட சூப்பராக இருக்குங்க. இதிலே தேங்காய் அரைச்சி ஊற்றிங்கன்னா கிரேவி ஆகும். எப்படி சுண்டை விட்டிங்கன்னா தொக்கு மாதிரி ஆகிடும். இப்போ ஃபைனலாக நம்ம மிளகுத்தூளும் கொஞ்சம் கரம் மசாலா பவுடரும் போட்டுருங்க. அவ்வளோதாங்க. சுட சுட சோத்தில் சாதம் கொஞ்சம் குழைவாக வச்சு இதை ஊற்றி போட்டு சாப்பிட்டிங்கன்னா சும்மா அட்டகாசமாக இருக்கும். சமைக்கவே தெரியாதவங்க கூட ஈஸியாக அதை சமைச்சிடலாங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா மசாலா பொருட்கள் எல்லாமே கம்மியாக இருக்கும். அப்போ தான் அந்த கறியோட ஃப்ளேவர் வந்து நமக்கு நல்லா தெரியும். இந்த ஒரு மெத்தட்லேயே நீங்கள் வந்து குழம்பாவும் வைக்கலாம், தொக்காவும் மாற்றிக்கலாம். அதை இப்போ பெரட்டினா மாதிரியும் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி செமி கிரேவியாகவும் பண்ணிக்கலாம். கடைசியாக தான் கருவேப்பிலை போடணும். அப்புறம் முக்கியமானதுங்க, களிக்கு கூட சூப்பராக இருக்குங்க. என்னது வெயில் காலத்தில் சிக்கனா அப்படின்னு நினைக்காதீங்க. சிக்கன் சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டா உங்கள் பேச்சை நீங்களே கேட்கக்கூடாது. வாங்கினமா உடனே ஆக்கணுமா, செஞ்சு சாப்பிட்டோமான்னு இருக்கணும்.